புஷ்பா 2 படமெல்லாம் அசால்ட்டா 1000 கோடி வசூல் பண்ணிருச்சு. ஆனா தமிழ் சினிமால ஒரு படம் 100 கோடி வசூல் பண்றதுக்கே நாக்க தள்ளுதே. ஏன்? இந்த ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப புஷ்பா 2 மாதிரி படங்கள்லாம் இவ்வளோ கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்க அந்த படத்துக்கு போட்ட எஃபோர்ட் தாங்க. ஆனா தமிழ் சினிமால யாருமே படங்களுக்கு இந்த மாதிரி எஃபோர்ட்டை போடுறதே இல்லை. உதாரணத்துக்கு புஷ்பா 2 படத்தை ஒரு 300 கோடியில் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 100 கோடி தான் வந்து சேலரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. மீதி உள்ள 200 கோடியை அந்த படத்துக்காண்டி தான் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு அவ்வளோ தூரம் எஃபோர்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இதனால தான் இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு. இதே தமிழ் சினிமாவில் என்ன ஆகும்? இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா 300 கோடி பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன், 250 கோடி ஆக்ட்ரஸ்க்கு சம்பளம் கொடுக்குறதுலே போயிடும். மீதி உள்ள 50 கோடி வச்சு தான் படம் எடுப்பாங்க. அது எப்படி படம் எடுப்பாங்க? எப்படி எடுத்தாலும் பார்ப்பாங்கப்பா, அதானே மாஸ் ஹீரோ வச்சு தானே எடுக்கிறோம், 50 கோடி பட்ஜெட்டில் வெறும் க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு எடுப்போம், பார்த்துருவாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறது. இதனால் வந்து மாஸ் ஹீரோஸ் படம் அப்படின்றனால ஸ்டார்டிங்கில் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க, அதிலே அவங்களோட கல்லா கட்டிடும். இதனால தாங்க தமிழ் சினிமாவில் வர எந்த படமுமே நல்லா இருக்கிறதில்ல. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போல்லாம் யாருமே மெனக்கெடுறதில்ல. அரைச்சமாகவே அரைக்க வேண்டியது, எடுத்த கதையை எடுக்க வேண்டியது, அதுவும் படம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரொமோஷன்ற பேரில் இஷ்டத்துக்கு ப்ரொமோட் பண்ணி விட்டுற வேண்டியது. இந்த படத்தை பார்த்து வாயை புழக்க போகிறீங்க, இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிடுவாங்களா? இதை ப்ரொமோட் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும்? உண்மையிலே இந்த படம் மாசாக இருக்கும் போல், உண்மையிலே இந்த படம் சூப்பராக இருக்கும் போலன்னு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்த்துருவோம். போய் பார்த்தப்புறம் தான் தெரியும் இந்த படம் வந்து கன்றாவியாக இருக்குன்னு. இந்த மாதிரி யுத்தியை தான் தமிழ் சினிமாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி யுத்தியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு சரக்கு இருக்கணும். படத்தில் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் மக்கள் போய் பார்ப்பாங்க. இப்போ கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படங்கள்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது, மக்கள் அந்த படத்துக்கு இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? உண்மையிலே அந்த படத்துக்காண்டி அவ்வளோ எஃபோர்ட்டை வந்து போடுறாங்க. இப்போ கேஜிஎஃப் படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது, ஓ உண்மையிலே இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும், இப்படிலாம் அந்த இடம் இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கற்பனை வந்து தூண்டுது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் இந்த படம்லாம் வந்து ஹிட் ஆகுது. ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மெனக்கெடாமல் ஆடியன்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்கப்பா, நம்ம இஷ்டத்துக்கு படம் எடுத்து வைப்போன்னு நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் ஷிஃப்ட் ஆகி மலையாள சினிமா தான் பெஸ்ட்டு, தெலுங்கு சினிமா தான் பெஸ்ட்டுன்னு இது மாதிரி போயிடுவாங்க. அதனால் இனிமேலாவது மக்கள் பார்க்குற மாதிரி படம் எடுங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குங்க.